என்ன சொல்ற? எங்க உட்கார்ந்திருக்க? டேய் மாணிக்கம், உள்ள வாடா. என்னம்மா? டேய் வெளியில நின்னு பேசினா அசிங்கம்டா. என்ன? வாடா நீ சொல்றேன். வா. என்னங்க? எப்ப நீ வருவேன்னு தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னடா உன் பொண்டாட்டி இந்த மாதிரிலாம் கூத்தடிக்கிறா? என்னம்மா சொல்றீங்க? டேய் கட்னவன் நீ இருக்கிறப்போ உனக்கு தெரியாம ஆஸ்பத்திரிக்கு போய் அவ அக்காளையும் அந்த போஸ் பையலையும் போய் பார்த்துட்டு வந்திருக்கா. அந்த போஸ் பையன் உன்னை மதிக்கிறானா? உன் பொண்டாட்டி அவனை தேடி போய் பார்த்துட்டு வந்திருக்கா. அப்புறம் எப்படி அவன் உன்னை மதிப்பா? அது மட்டும் இல்லடா, என்னை ஏமாத்தி பணத்தை வாங்கி உன் தம்பி மூலமா தான் அந்த பணம் போஸ் கிட்ட போயிருக்கு. அம்மா, நம்ம வீட்ல இருந்தா இப்ப நான் வரேன். செல்வம் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். அவன் தான் அவங்க கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிருக்கான். பாரு, எனக்கு புள்ளேனவன் இந்த லட்சணத்துல வந்து பிறந்திருக்கான். எனக்கு வேணா வெளியில இல்லடா, வீட்டுக்குள்ளே இருக்கு. மாணிக்கம், இவ சரியில்லடா. தனி கொடுத்து நான் நடத்துறோங்கிற திமிர்ல இவ திரியிறா. உன் தம்பி முட்டா பயலும் இவளுக்கு உடந்தையா இருக்கான். ஏண்டா இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு என்னமோ கடை வியாபாரம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? ஏமா, அதுக்காக கடைக்கு போகாம இருக்க முடியுமா? அப்படி இல்லடா. இத பாரு, அவளை நீ கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கணும். நான் திட்டினேன்னு வெளியில போய் மரத்தடியில உக்காந்து இருந்தா, அங்கே என்னடான்னா ஒரு தடிப்பைய இவகிட்ட வந்து சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. கல்யாணம் ஆனவ தானே இவ. என்னடா இது கேவலம். எனக்கு ஒரே அவமானமா போயிடுச்சு. என்ன பார்த்ததும் இவகிட்ட சிரிச்சு பேசிட்டு இருந்த அந்த பொறுக்கி பையன் அவன் பாட்டு ஓடி போயிட்டான். அம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? சரவை பத்தி இப்படி எல்லாம் பேசாதீங்க. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ ஒழுக்கத்தை பத்தி எந்த காலத்திலயும் நான் சந்தேகப்பட முடியாது. ஏண்டா நீயாடா இந்த மாதிரிலாம் பேசுற? ஆமா, நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறது தப்பு. ஓஹோ, ரொம்ப யோகியமானவ தாண்டா உன் பொண்டாட்டி. தலையில தூக்கி வச்சுக்க. நான் வந்து எங்க போனடின்னு கேக்குற, வெளியில எங்கேயுமே போகலன்னு சாதிக்கிறா. ஆஸ்பத்திரிக்கு போனது, அவ அக்கா புருஷனுக்கு பணம் கொடுத்தது எல்லாத்தையும் மறைச்சிட்டா. என்னமோ அரிச்சந்திர தங்கச்சி மாதிரி அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுற நீ. அம்மா, செல்வன் தான் எல்லாத்தையும் உங்ககிட்ட மறைச்சிருக்கான். அவனை உங்ககிட்ட போட்டு கொடுக்க வேண்டாமேன்னு இவ்வளவு மறைச்சிருக்கான். அதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு அவளை கண்டபடி பேசுறதெல்லாம் தப்பு. ஏண்டா என் பொண்ண நீ உன் தம்பியும் அனாவசியமா சந்தேகப்பட்டு என்னென்ன கேள்வி கேட்டீங்க? உன் தம்பி உன் தங்கச்சிய பார்த்து என்னென்ன இல்லாது போல அதெல்லாம் சொன்னா. ஆனா இத நான் என் கண்ணால பார்த்தேன்டா. இவகிட்ட ஒருத்தன் இழிச்சு பேசினதையும் என்ன பார்த்ததும் அவன் ஓடுனதையும் என் கண்ணால பார்த்தேன்டா. எனக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் உன்கிட்ட வந்து சொன்னா என்னவோ மென்னு முழுங்குற. ஏய் நில்லுடா. நான் பேசிட்டு இருக்கும் பொழுது பதில் சொல்லாம நீ உள்ள போனா என்ன அர்த்தம்? என்ன வெளியில போன்னு சொல்றியா? ஏய் வாடி. அம்மா, நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் சொல்லல. வாயால சொல்லணும்னு ஒண்ணு அவசியம் இல்லடா. நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு சட்டை பண்ணாம உள்ள போனா என்னடா அர்த்தம்? நான் ஒண்ணு புரியாதவ இல்ல, நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. ஏய் வாடி. அம்மா, என்னம்மா உங்களை போய் நான் அப்படி சொல்லுனா? எந்த காலத்திலயும் சொல்ல மாட்டேன். போதும்பா போதும். நீ வந்து பழைய மாணிக்கம் இல்ல, நீ நிறையவே மாறிட்ட. உன்னைய அவ நல்லாவே மாத்திருக்கா. போதும்பா போதும். உன்னை பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு நீ குடுக்குற கூலி போதும்பா போதும். தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க. ஏய், நான் சொல்றது நீ காதுல வாங்கிக்க மாட்ட, நீ சொல்றது நான் காதுல வாங்கிக்கணுமா? ஏய் ஏண்டி மரமாட்ட நிக்கிற? வாடி. இந்த பொண்டாட்டி தாசங்கிட்ட எது பேசினாலும் நடக்காது. வாடி. மா, மா நான் சொல்றது கேளுங்கம்மா. மா, மா நீயாவது அம்மா கிட்ட சொல்லு. மா, மா நில்லுங்கம்மா. மா, அம்மா. ரொம்ப நன்றிங்க. எதுக்கு? ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல 1000 பிரச்சனை இருக்கலாம். சண்டை, கோபம், மனஸ்தாபம் எது வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு புருஷனுக்கு தன் மனைவியோட ஒழுக்கத்து மேல முழுசா நம்பிக்கை இருக்கணும். அந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க என்ன எவ்வளவு திட்டிருப்பீங்க, கோவமா பேசிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு என் ஒழுக்கத்து மேல நீங்க காட்டின நம்பிக்கையை பார்க்கும்போது
மத்தது எதுவுமே எனக்கு பெருசா படலங்க. நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைதான் என் வாழ்க்கையோட ஆதாரம்னு என் மனசுக்கு படுது. இதுக்கா இவ்வளவு ஃபீல் பண்ற? உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சது தானே சொன்னேன். நீங்க வேணா இத ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்கலாம். ஆனா இது எவ்வளவு பெரிய விஷயம்னு ஒரு பொண்ணால தாங்க உணர முடியும். அதான் நன்றி. நன்றி எல்லாம் இருக்கட்டும். உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் நானு. என்னங்க? நீ எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போன? அது தனத்துக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல். அந்த போஸ் திமிரு பிடிச்ச அலையறான். அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு தனம் நம்ம வீட்டுக்கே வரதில்ல. நீ மட்டும் அவங்கள போய் பாக்குற. தனம் என் அக்கா இல்லையா? நீ அவ தங்கச்சி. அது எனக்கு தெரியாதா? நான் உன் புருஷன் தானே. அந்த போசம் தனம் என்ன மதிக்கிறதே இல்ல. என்ன மதிக்காதவங்க கிட்ட உனக்கு என்ன வேலை? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன நன்றிங்களா? என்ன மதிக்காதவங்கள தேடி போய் உறவு கொண்டாடுறதா நீ எனக்கு காட்டுற நன்றியா? என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல சரோ, ஏன் பொண்டாட்டி எனக்கு பிடிக்காததை செய்யக்கூடாது. எனக்கு பிடிக்காதவங்க கிட்ட பழகக்கூடாது. உனக்கு நான் முக்கியமா அவங்க முக்கியமா? எனக்கு முதல்ல நீங்க தாங்க முக்கியம். நான் தானே முக்கியம்? அப்போ இனிமே அந்த தனம் போஸ நீ பார்க்கவோ பார்த்தாலும் பேசவோ கூடாது. இது நம்ம குழந்தை மேல நீ சத்தியம் பண்ணணும். என்னங்க இது சத்தியம் எல்லாம்? எதுக்கு ஷாக் ஆயிட்ட? சத்தியம் பண்ணு. என் வயித்துல இருக்கிற குழந்தை மேல அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் என்னால சத்தியம் பண்ண முடியாதுங்க. ஆனா ஒண்ணு, எந்த சூழ்நிலையிலயும் நான் போஸ் மாமா கிட்டயோ தனத்துக்கிட்டயோ பேச மாட்டேன். நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். இத நீங்க என் மேல காட்டின நம்பிக்கைக்கு நான் செய்யற கைமாற நினைச்சுக்கங்க. சரி, முகத்தை அலம்பிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஒரு ஃபோன் பண்ணிக்கமா. ஹலோ. ஹலோ ரமேஷ். யாரு? என்ன இது இத்தனை நாளா லவ் பண்றீங்க? ஃபோன் எடுத்தது யாருன்னு கேக்குறீங்க? என் வாய்ஸ் கூட உங்களுக்கு தெரியல? ஓகே ஓகே, என்ன விஷயம் சொல்லு. லவ்வர்ஸ் ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு காரணம் ஒண்ணும் தேவையில்லை. எதுக்கு ஃபோன் பண்ணி விளையாடுற? அம்மா அப்பா யாரா வந்துட போறாங்க. சீக்கிரம் என்ன விஷயம் சொல்லு. நான் உங்களை உடனே மீட் பண்ணோம், அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். வேலை நிறைய இருக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எந்த வேலையா இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு உடனே வந்து என்ன பாக்குறீங்க. என்ன நீ இப்படி சொன்னா எப்படி? நீங்க வரேன்னு சொல்ற வரைக்கும் நான் போனை கீழே வைக்க மாட்டேன். ஓகே ஓகே, வரேன். ஓகே, பாய். பாய். யாரா போன்ல? ஒண்ணு இல்லம்மா, ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். ஏண்டா, இப்பெல்லாம் உனக்கு அடிக்கடிக்கு ஃபோன் வருது, நாங்க எடுத்தா பதில் சொல்லாம கட் ஆகுது. என்னடா விஷயம்? யாராவது கேர்ள் ஃப்ரெண்டா? சேச்சே, அப்படிலாம் இல்லம்மா. இல்ல லவ் ஏதாவது பண்றியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. டே ரமேஷ், அப்படி ஏதாவது இருந்தா சொல்லிடுறா. எந்த பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, உடனே உனக்கு கட்டி வச்சிடுறேன். இல்லப்பா, நோ சான்ஸ். என்னோட பொண்டாட்டி யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது அம்மாவோட வீட்லயும் சந்தேகப்படுறாங்க. உன் வீட்லயும் பிரச்சனை வந்தாச்சுன்னு சொல்ற. அப்படி இருக்கும்போது நம்ம விஷயத்தை அடக்கி வாசிக்கலாமே. என்னது இவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்க? என்னால உங்களை பார்க்காம இருக்க முடியாது. எனக்கு மட்டும் உன்னை பார்க்காம இருக்கிறது கஷ்டம் இல்லையா? ஆனா சூழ்நிலையை அனுசரிச்சு நம்மளோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். என்ன விடுங்க, நீங்க என்ன பார்க்காம இருந்துருவீங்களா? அது உங்களால முடியுமா? நிர்மலா, நீ எனக்குள்ள இருக்க, என் மனசுக்குள்ள, கண்ணுக்குள்ள. கண்ணை மூண நீதான் தெரியல. உன்னை பார்க்கணுங்கிற ஆசை வரும்போதெல்லாம் உன்னை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு கண்ணை மூடனா போதும். நான் உங்களை தினம் பார்த்தே ஆகணும். அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம், 15 நாளைக்கு ஒரு முறை நாம மீட் பண்றோம். என்ன, ஓகேவா? அதெல்லாம் சரி வராது. அவ்வளவு பெரிய கேப் எல்லாம் வேண்டாம். வாரம் ஒரு தடவை மீட் பண்ணியே ஆகணும். இனிமே வாரம் ஒரு தடவை தான் மீட் பண்ண முடியுமா? அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இட்ஸ் ஓகேமா, இட்ஸ் ஓகே. பழைய பழமொழிதான்,
ஆனாலும் பொருத்தமா தான் இருக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு. கிணத்து தண்ணி ஆத்து வெள்ளமா கொண்டு போயிடும். இது என்ன புடவைங்க? பாலிஸ்டரா? இது பூனமுங்க. இத உடம்புல கட்டினீங்கன்னா கட்டி இருக்கிற மாதிரியே தெரியாதுங்க. புடவை கட்டுறது எதுக்கியா? கட்டுறதே தெரியலனா எதுக்கியா புடவை? அட, அந்த அர்த்தத்துல நான் சொல்லலமா. என் புடவை அவ்வளவு ஃப்ரீயா இருக்குமா? முதல்ல அம்மான்னு சொல்றதை நிறுத்து. நான் என்ன கிழவியா? என்ன எல்லாரும் புடவையை பாக்குறீங்களா? நூத்துல ஒரு வார்த்தை சொன்னீங்கம்மா. புடவைய பாக்குறாங்க, ஆனா யாரும் வாங்குற பாட்டை காணோம். புடவைய பார்க்காம எப்படியா வாங்க முடியும்? இங்க இருக்கிற புடவையெல்லாம் நல்லா இருக்குமா? ஒரு நம்பிக்கை தான் சரோ. கடையில போய் வாங்கணும்னா போய் அலைஞ்சி திரிஞ்சு வேர்த்து விறுவிறுத்து வரணும். இங்கன்னா ஜாலியா அரட்டை அடிச்சுட்டே புடவை பார்க்கலாம். பார்த்துட்டு வாங்கலைன்னா கூட அண்ணன் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. ஏமா சொல்ல மாட்டீங்க? 4 பொம்பளைங்க சேர்ந்துட்டா போதுமா? என் உயிரை வாங்கி கடைசியில சேலை எதுவும் எடுக்காம என் வேலையை கடுத்து அனுப்பிடுவீங்க. தொழில்ல இதெல்லாம் சகஜம் தானங்க. அதானே லாபம் இல்லாமல இந்த தொழில பண்றீங்க. அது பொம்பளைங்களா பார்த்து வியாபாரம் பண்றீங்க. ஜாலியா சைட் வேற அடிக்கிறீங்கல்ல. ஏம்மா, நீங்க எதுவுமே எடுக்க வேண்டாமா. என் தொழில கெடுக்கிறது மட்டும் இல்லாம என்ன அடிவாங்க வேற வச்சிடாதீங்க. இந்த சேலையை நம்பித்தாமா நான் தொழில் செஞ்சிட்டு இருக்கேன். அதுல மண்ணள்ளி போட்டுறாதீங்கம்மா. என்னையா சும்மா சும்மா அம்மா தாயங்கிற? சரியான. சரி, இந்த புடவை என்ன விலைன்னு சொல்லு. 150 ரூபா. ரொம்ப கம்மி. அப்படின்னா நீங்களே சொல்லுங்க. நான் கேக்குறேன், ஒரு 125 ரூபான்னு கொடுங்க. என்ன சரோ இப்படியா கேக்குறது? 60 ரூபான்னு கொடு. என்னம்மா பகல் கொள்ளையா இருக்கு? எங்க கொல்ல விலை வச்சு புடவை விக்கிறது நீங்க, எங்களை கொள்ள அடிக்கிறோம்னு சொல்றீங்களா? ஏய், சரோக்கா கேக்குறது சரியான விலை தானே. இப்படியே அடிமாட்டு விலை கேக்குறது? ஏய், நீ சும்மா ரெடி. 6 மாசத்துக்கு முன்னாடி இவர் கொடுத்த புடவை கிழிஞ்சு போய் அது இப்ப கறி துணியா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏம்மா, அது காட்டன் துணி, பதமா துவைக்கணும். கல்லுல தாறு மாற அடிச்சு கிழிச்சிங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆமா. என்ன ஒரே கூட்டமா இருக்கு? சரிதான், புடவைக்கார மாட்டிக்கிட்டாரு. எல்லாருமே சேர்ந்து ராக்கிங் பண்ணிருப்பாங்களே. என்னண்ணே, ஒன்னும் வாங்கிருக்க மாட்டாங்களே. அதை எப்படி கரெக்டா சொல்றீங்க? அனுபவம் தான். நான் படாத பாடா சந்தேகம் கிட்டே சாகடிச்சிருவாங்க. ரொம்ப கடுசான பாத்தீங்க. 2 பிசினஸ் மேக்னெட்டும் மீட் பண்ணி தொழில் பிரச்சனையை அலசுறீங்களாக்கும். நீங்க போங்க, நாங்க புடவையை செலக்ட் பண்ணோம். ஏன் ரவி புடவை எடுக்கிற இடத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? ஏன் நான் புடவை எடுக்க கூடாதா? என்னது, நீ புடவை எடுக்கிறியா? எதுக்கு? என்ன ஒருத்தன் புடவை எடுக்கிறதுல அப்படின்னு ஆச்சரியம்? அக்கா, யாராவது கேர்ள் ஃப்ரெண்டுக்கா இருக்கும். என்ன ரவி, அப்படியா? ஆமா, சொன்னாலும் சொல்லாட்டியும் இது என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான். உண்மையிலே கேர்ள் ஃப்ரெண்டா? யார் அது? சும்மா சொல்லு ரவி. என்னுடைய வருங்கால பொண்டாட்டிக்கு. அடேங்கப்பா, பரவாயில்லையே. ஆமா, எந்த மாதிரி பொண்ணு தேடுறீங்க? அழகு பணம்லாம் நான் ஒன்னும் எதிர்பார்க்கலீங்க. எங்க வீட்டுக்கு நான் ஒரே பையன். அதுக்காக எங்க அப்பா அம்மாவுக்கு சொத்து பத்து நிறைய இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. அதே மாதிரி சொந்தக்காரங்களும் கிடையாது. அதனாலதான் நிறைய கசன்னு சொந்தக்காரங்க வீட்டுல பொண்ணு எடுக்கலான்னு பாக்குறேன். முதல்ல கடையை கிளீன் ஆமா. என்ன தாய்க்குள்ள ஒன்னா கூடி இருக்கு. பாவம் புடவைக்காரன். அக்கா, அங்க பாருங்க. வாங்க 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 வாங்க. என்ன வெளியூர் டூர்ல உங்களை விட்டுருச்சா? ஏய் அனிதா, நீயும் உன் புருஷனும் இன்னும் 1 மாசம் அங்க இருக்க வேண்டியது தானே? டீ கடையில யார் பாத்துப்பா? அதான் நாங்க தினமும் பாத்துட்டு இருக்கோமே பூட்டி கிடக்குறது. இப்படி பூட்டியே கிடந்தா டீ கடைக்கு கஸ்டமர்ஸ் எப்படி வருவாங்க? ஏம்மா, நான் ஒருத்தங்க இருக்கேன்ல, என்ன மறந்துட்டீங்களா? இரியா, பேசிட்டு இருக்கேன்ல. 2 பேரும் இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. ஒரு 4 வார்த்தை பேச வேண்டாம், சும்மா தொணங்கிறியே. சரோ, இவர்தான் எதிர்த்தாப்புல டீ கடை வச்சிருக்கிற அழகப்பன். இது அவரோட ஒய்ஃப் அனிதா. அப்படியா? நான் சொல்லல? நீங்க தான் மேல குடியிருக்கீங்கல்ல? ஆமாங்க. நீங்க தான் புதுசா கீழே குடி வந்திருக்கீங்களா? ஆமாங்க. உங்களை பத்தி ரம்யா அடிக்கடி சொல்லுவாங்க. ஊருக்கு போயிருந்தோம், வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன புடவைக்கார வியாபாரம் நடக்குது? எல்லாத்தையும் வித்துட்டீங்க போல இருக்கு. இல்லீங்க, பேசி பேசி தொண்டை காஞ்சிதான் மிச்சம். ஒன்னும் போனி ஆகலீங்க. அட ஏயா பொய் சொல்ற? நானும் ஒரு புடவை எடுத்து வச்சிருக்கேன்ல. இதோ கேக்குறாரு டீ பார்ட்டிக்காரரு. அவரு ஒரு புடவை எடுப்பாரு இல்ல? என்ன ரவி கிண்டலா? நான் டீ பார்ட்டினா நீ டியூ பார்ட்டி தானே? நானும் ஒரு புடவை எடுக்கிறேன். என்ன அனிதா, ஆம்பளை செலக்ட் பண்ண விட்டுட்டு நீ சும்மா நிக்கிற? இது தாய் குலத்துக்கே அவமானம். வாங்குறியோ இல்லையோ, நல்லா எல்லா புடவையும் களைச்சு போட்டுரு. ஏமா, நான் உங்களுக்கு என்னமா கருதல் பண்ண? எல்லா புடவையும் உங்க இஷ்டத்துக்கு கழிச்சு போட்டீங்கன்னா மறுபடியும் அதை மடிச்சு வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதெல்லாம் சேர்ந்துதான் பிசினஸ். சும்மா புலம்பாம வேலை பாரு. என்ன அனிதா, நான் கேட்டுட்டே இருக்க, நீ சும்மா நிக்கிற? வந்து புடவை தொட்டாவது பாரு. எனக்கு எந்த புடவை பொருத்தமா இருக்கும்னு என்னைய விட அவருக்கு தான் கரெக்டா தெரியும். அடரா சிக்ஸர் பின்னிட்டீங்க. சார், இந்த புடவைக்கு காசு கொடுங்க சார்.
உங்க வீட்டுல டிரான்சிஸ்டர் இருக்கா? இல்லையே. அது ஒண்ணு கொடுத்துறேன். தவணைக்கு தவணை சரியா போயிடும். ஆளை விட்டுரு. என்னங்க எதிர்த்தாப்புல டீ கடை வச்சிருக்கிறவங்க மேல குடி இருக்காங்கல்ல, அது இவங்கதான். ஹலோ, வணக்கம். எங்க ஊருக்கு போயிருந்தீங்களா? ஆமாங்க, இது என்னோட ஒய்ஃப். வணக்கம். என்னங்க உங்க பொண்டாட்டிக்கு நீங்க புடவை செலக்ட் பண்ணலையா? பொண்டாட்டியை செலக்ட் பண்றது மட்டும் தான் நம்ம வேலை, மத்ததெல்லாம் அவ செலக்ஷன் தான்.